ஹலோ. என்ன சுமதி, நீ ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னை தனியா விட்டுட்டு எங்க போன? ஒரு அர்ஜென்ட்டான கால் வந்தது, அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்களும் வீட்டுக்கு வந்துருங்க. எப்படி வர முடியும் சுமதி? வெளியில இருந்து யாரோ டோரை லாக் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு மூச்சு அடைச்சு உயிரே போயிடும் போல இருக்கு. சீக்கிரம் வந்து கதவை ஓபன் பண்ணு ப்ளீஸ். டி இருங்க, இப்ப வந்துடுறேன். சரி, வேகமா வா. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்பொழுது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். விக்ரமும் வேதாவும் சாகல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க கூட இப்பதான் நான் போன்ல பேசினேன். அவங்க 2 பேரும் தோட்டத்து வீட்டுல இருக்காங்களாம். என்ன அவங்க அங்க வர சொல்லிருக்காங்க. நான் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஹலோ, நான் வந்துட்டேன். வீட்டுக்கு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கேன். நீ வந்ததை பார்த்துட்டு சுமதி, வா சீக்கிரமா வந்து கதவை தர. வா. இதோ வந்துடுறேன். விக்ரம், வேதா. வேதா, இங்க வா. விக்ரம், பார்க்கலாம். வேதா, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? வா போகலாம். இல்ல வேதா. இந்த பக்கம். வேதா, ஓடி பார்க்கலாம். சொல்றது கேளு வேதா. உங்களுக்கு என்ன பார்த்தா விளையாட்டா இருக்கா? வேதா, இல்ல வேதா. வேதா, புடிச்சிருக்கியா? வேதா. விக்ரம், வேதா. விக்ரம், வேதா, எங்க இருக்கீங்க? விக்ரம், விக்ரம், வேதா, எங்க இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. யாரு? யாரது? யாரது? யார் அழுகிறது? யாருக்கு என்ன பாவம் பண்ணும்?
யாரு யாரு யாருமே நம்மளை காப்பாத்த வரலையே. ப்ளீஸ் யாருன்னு சொல்லிடுங்க. நமக்கு மட்டும் ஏன் இந்த அநியாயம் நடந்தது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விக்ரம். ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? நமக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? நம்ம யாரையும் எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தலையே. அப்புறம் ஏன் கடவுள் நம்ம ரெண்டு பேரையும் இவ்வளவு சோதிக்கிறாரு? ஹலோ ஹலோ, என்ன விஷயம்? கால் பண்ணியிருந்த? விக்ரமும் வேதாவும் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்கள மீட் பண்றதுக்காக தோட்டத்து வீட்டுக்கு வந்திருந்தேன். அங்க வரும்போது இங்க என்ன நடந்தது தெரியுமா? உயிரோடு இருக்கவங்களுக்கே நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ரெண்டு பேரும் பர்மனண்டா நெட்வொர்க் கிடைக்காத இடத்துக்கு அனுப்பிட்டேன். செத்தவங்க எந்திரிச்சு வந்து ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்டாங்களா என்ன? ஐயோ, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தது உண்மைதான். ப்ளீஸ் என்ன நம்பு. உனக்கு மண்டை குழம்பிடுச்சுன்னு ஏதேதோ இல்லாததை புலம்பி மண்டையில ஏற்றிக்கிட்டு என் மண்டைய குழப்பாத. முதல்ல நீ போன வை. ஹலோ ஹலோ, ஐயோ கதவை திறங்க. யாராவது இருக்கீங்களா? யாரு? என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்கள் ஏதாவது தெரியாம என்ன தப்பு பண்ணிட்டோம். விக்ரம், வேதா, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், என்னை மன்னிச்சிடுங்க. பாவ மன்னிப்பு கேட்டது மன்னிக்கிறதுக்கு இது ஒன்றும் சார்ஜ் இல்ல. செஞ்ச தப்ப மறந்து மன்னிக்கிற அளவுக்கு நாங்க ஒன்றும் கடவுள் இல்ல. சரியா தப்பான்னு விசாரிச்சு தண்டனை கொடுக்கறதுக்கு இது ஒன்றும் கோர்ட் இல்ல. இது போராட்டம். எங்க யமனே விக்ரம் வேதாதான். இந்த இடத்துல மன்னிப்பு பேச்சுக்கே நீங்க தப்பு பண்ணா ஒரே தண்டனை தான். அது மரண தண்டனை. ஹாய் ஹீரோ. வேதா, வேதா சீக்கிரம் வா. சாரி சுமதி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல வா. திடீர்னு இவ்வளவு சந்தோஷம், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, வா. அப்படியா? It was more fun, no?
வா நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். நானும் வண்டியில தான் வந்திருக்கேன். அங்க தான் பார்க் பண்ணிருக்கேன். ஓகே தென் டேக் கேர். ஓகே see you bye. பாய். ஹாய் வேதா. ஹாய். நாளைக்கு ஃப்ரீயா இருக்கியா? எதுக்கு கேக்குற? ஒன்றும் இல்லை, நாளைக்கு வீக் ஆஃப். ஸோ நீ ஃப்ரீனா லாங் டிரைவுக்கு ஒரு பிளான் பண்ணலான்னு. உனக்கு ஓகேண்ணா தான்? நான் கண்டிப்பா வரேன், போலாம். ஓகே, அப்படின்னா நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு பேசிக்கிட்டு வந்து உன்னை pick up பண்ணிக்கிறேன், okay? என்னடி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம் வேதா? நாளைக்கு நானும் விக்ரமும் லாங் டிரைவ் போலான்னு இருக்கோம். நான் அவனை லவ் பண்ற விஷயத்த நாளைக்கு அவன்கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். என்னது, நீ விக்ரம லவ் பண்றியா? அவனும் உன்னை காதலிக்கிறானா? அவன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது அவன் என்ன காதலிக்கிறான்னு. சோ சரி வா நம்ம போலாம். ஹே சுமதி, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? வா போலாம். நாளைக்கு வேதா அவ லவ் பண்றது விக்ரம் கிட்ட சொல்லி அவன் ஒத்துக்கிட்டானா? இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா விக்ரம் என்னதான் லவ் பண்றான். நாளைக்கு அவ போய் அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நான் இப்போவே இங்கேயே அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். ஹலோ, சொல்லு சுமதி. நான் இப்போவே உன்னை மீட் பண்ணி ஆகணும். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னாச்சு சுமதி? ஏன் எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் அர்ஜென்ட்டா வர சொல்றியே? உன்கிட்ட பர்சனலா சில விஷயம் பேச வேண்டியது இருக்கு. பக்கத்துல இருக்க ஹட்ல வெயிட் பண்றேன். சரி, நீ சொல்ற இடத்துக்கு நான் வந்துடுறேன். சுமதி, அர்ஜென்ட்டா வர சொல்லியிருந்த, என்ன எதுவும் பிரச்சனையா? என் மனசுல இருக்கிறது இன்னைக்கு உன்கிட்ட சொல்லியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் விக்ரம். ஒவ்வொரு பொண்ணுக்கும் தனக்கு வரப்போறவன் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். நான் உன்னை பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் சைட்லயே நீ தான் என்னோட ட்ரீம் பாய்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். சுமதி, என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன தமாஷ் பண்றியா? இல்ல விக்ரம், நான் நிஜமா தான் சொல்றேன். இத்தனையோ தடவை என் மனசுல இருக்க ஆசை எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிடணும்னு நினைச்சிருக்கேன். அப்பெல்லாம் என்னால சொல்ல முடியல. இதுக்கு மேலேயும் என்னால மறைக்க முடியாது. உன்னை மனசார காதலிக்கிறேன் விக்ரம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. சுமதி, நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்க்கறேன். உன் மேல எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் வந்ததே இல்லை சுமதி. அதெல்லாம் எனக்கு தெரியாது விக்ரம். நான் உன்னை சீரியஸா லவ் பண்றேன். நீயும் என்ன லவ் பண்ணி தான் ஆகணும் விக்ரம். நீ எப்பவுமே எனக்கு மட்டும்தான் வேணும். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ இல்லாம என்னோட லைஃபுக்கு அர்த்தமே இல்ல. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் விக்ரம். சுமதி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் உன்னை காதலிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எதுக்கு என்ன லவ் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற? சில கேள்விகளுக்கு பதில தேடக்கூடாது சுமதி. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். விக்ரம், நீ என்ன காதலிக்கலனாலும் பரவாயில்ல. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட கடைசி வரைக்கும் இருப்பல்ல. நான் உன்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டேன்றதுக்காக என்ன வெறுத்துற மாட்டல்ல. நீ பழைய விக்ரமா கடைசி வரைக்கும் என் கூட இருப்பல்ல. சுமதி, காதலை விட நட்பு தான் உயர்ந்ததா? காதல்ல சுயநலம் இருக்கும், ஆனா நட்புல தியாகம் தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நான் உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன். ஓகே? நான் உன்கிட்ட என்னோட காதல சொன்ன விஷயம் வெளியே யாருக்குமே தெரிய வேண்டாம். இது நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும். டோன்ட் வரி, இந்த விஷயம் நமக்குள்ளேயே தான் இருக்கும். சரி, போலாமா? நீ வேணா கிளம்பு விக்ரம், நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கேன். சுமதி, உன்னை ஹர்ட் பண்ணிருந்தனா ஐம் சாரி.